கந்தர் அனுபூதி பாடல் 23. அடியைக் குறியாதறியாமையினால் முடியக் கெடவோ முறையோ முறையோ வடிவிக்கிரமவேல் மகிபாகுரமின் கொடியைப் புணரும் குணபூதரனே. அடியைக் குறியாது உனது திருவடியைத் தியானிக்காமல் அறியாமையினால் அறிவின்மையினால் முடியக் கெடவோ அடியேன் அடியோடு அழிந்து போகலாமோ முறையோ முறையோ இது நீதியோ இது முறைதானோ வடி விக்ரம வேல் மகிபா கூர்மையும் வலிமையுமுடைய வேலாயுதத்தை ஏந்தி மகிமை பெற்றவனே. குரமின் கொடியைப் புணரும் குறவர் குலத்து வளர்ந்த மின்னல் கொடி போன்ற வள்ளி நாயகியை சேர்கின்ற குணபூதனனே குணக்குன்றமே. நினது திருவடியையே நான் அடைய வேண்டிய இலக்காக கொள்ளாமல் அஞ்ஞானத்தில் மூழ்கிப் போவது சரியா? இது நியாயமா? கூறிய வேலாயுதத்தையுடைய வெற்றிவேல் பெருமாளே, மின்னல் கொடி போன்ற வள்ளியைச் சேருகின்ற குணக்குன்றே, கூறுவாயாக. நாம் நம் வாழ்க்கையில் எந்நிலையில் என்ன செய்தாலும் அடிப்படை லட்சியமாக இறைவனின் திருவடியை நினைத்து கொள்ள வேண்டும். எந்த காலத்திலும் மாறாமல் துணையாக மறக்காமல் எம்மை காத்து நிற்பது முருகப்பெருமானின் திருவருளே, அவனுடைய பாதத்தாமரையே. அதையே நமது இலட்சிய பொருளாக வைத்து கொண்டால் எதற்கும் அஞ்சாத மனோநிலை கிடைக்கும். இந்த இலட்சியமில்லாதவர்களின் வாழ்க்கை எந்த பயனுமின்றி வீணாகி அடியோடு கட்டுவிடும். இத்தகைய முடிவு எனக்கு வருவது என்னுடைய மனம் ஆன்மஸ்வரூபத்திற்கு பொருந்தாது. அது உனது கருணைக்கு தகாது. எனவே என்னை ஆட்கொண்டு அருள்வாயாக.